நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான முக்கிய வினா விடைகளை பார்க்க இருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் யார்? ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். அடுத்த கேள்வி, இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் எது? இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் பிங்கள நிகண்டு. அடுத்த கேள்வி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி அவற்றை ஒரே இனமாக கருதி அவற்றுக்கு தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி அவற்றை ஒரே இனமாக கருதி அவற்றிற்கு தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் பிரான்சிஸ் எல்லிஸ். கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழிகளுடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழிகளுடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் தெலுங்கு. அடுத்த கேள்வி, தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் கா. ரத்தினம். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவர்களுள் சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருதினை பெற்றவர் யார்? கீழ்கண்டவர்களுள் சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருதினை பெற்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்த கேள்வி, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? இதுக்கான ஆன்சர் முத்துலட்சுமி. அடுத்த கேள்வி, குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சாரதா சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சாரதா சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 1929. அடுத்த கேள்வி, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற பொன்மொழியை குறிப்பிட்டவர் யார்? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற பொன்மொழியை குறிப்பிட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் அறிஞர் அண்ணா. அடுத்த கேள்வி, தரங்கம்பாடி தங்கப்புதையல் என்னும் நூலை எழுதியவர் யார்? தரங்கம்பாடி தங்கப்புதையல் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் பே. தூரன். அடுத்த கேள்வி, ராவண காவியம் நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ராவண காவியம் நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுக்கான ஆன்சர் 3100. அடுத்த கேள்வி, சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னொடு வந்து கரியுடு பெயரும் வழங்கெழு முசிறி என்று யவன கப்பல்கள் பொன்னை தந்து மிளகை வாங்குவதற்காக முசிறிக்கு வந்தன என்பதை குறிப்பிடும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் அகநானூறு. அடுத்த கேள்வி, நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் பதிற்று10. அடுத்த கேள்வி, கிபி 1ஆம் நூற்றாண்டில் முசிறி துறைமுகத்தை வந்தடைந்த ஹிப்பல்ஸ் என்னும் பெயர் கொண்டவர் டேஸ் மாலுமி ஆகும். கிபி 1ஆம் நூற்றாண்டில் முசிறி துறைமுகத்தை வந்தடைந்த ஹிப்பல்ஸ் என்னும் பெயர் கொண்டவர் டேஸ் மாலுமி ஆகும். இதுக்கான ஆன்சர் கிரேக்க மாலுமி. அடுத்த கேள்வி, கொற்கையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் உரோம் நாட்டின் டேஸ் மன்னனின் அரசவைக்கு முத்துகளை பரிசாக அளித்தார்கள் என்று வரலாற்று அறிஞர் ஸ்ட்ராபோ குறிப்பிடுகிறார். கொற்கையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் உரோம் நாட்டின் டேஸ் மன்னனின் அரசவைக்கு முத்துகளை பரிசாக அளித்தார்கள் என்று வரலாற்று அறிஞர் ஸ்ட்ராபோ குறிப்பிடுகிறார். இதுக்கான ஆன்சர் அகஸ்டஸ். அடுத்த கேள்வி, சித்தர் பாடல்களில் சிந்து வகையில் அமைந்த பாவம் செய்யாதிரு மனமே என்ற பாடல் யாருடையது? சித்தர் பாடல்களில் சிந்து வகையில் அமைந்த பாவம் செய்யாதிரு மனமே என்ற பாடல் யாருடையது? இதுக்கான ஆன்சர் கடுவெளி சித்தர். அடுத்த கேள்வி, பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எது? பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் மதுரை காஞ்சி. அடுத்த கேள்வி, காஞ்சி என்றால் டேஸ் என்பது பொருள்?
காஞ்சி என்றால் டேஸ் என்பது பொருள். இதுக்கான ஆன்சர் நிலையாமை. அடுத்த கேள்வி, பொதியை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே என்ற திரைப்பட பாடலை பாடியவர் யார்? பொதியை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே என்ற திரைப்பட பாடலை பாடியவர் யார்? இதுக்கான ஆன்சர் மருதகாசி. அடுத்த கேள்வி, பைங்கூழ் வளர்ந்தது இதன் ஆகுபெயர் என்ன? பைங்கூழ் வளர்ந்தது இதன் ஆகுபெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் காரியவாகு பெயர். அடுத்த கேள்வி, சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் டேஸ் என்ற நூலை வெளியிட்டது. சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் டேஸ் என்ற நூலை வெளியிட்டது. இதுக்கான ஆன்சர் சிற்ப செந்நூல். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சிற்பக்கலைகளில் சிறந்து விளங்கும் இரண்டாம் குலோத்துங்க சோழன் கட்டிய கோவில் எது? இதுக்கான ஆன்சர் திரிபுவன வீரேஸ்வரம் கோயில். அடுத்த கேள்வி, ராவண காவியம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ராவண காவியம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதுக்கான ஆன்சர் புலவர் குழந்தை. அடுத்த கேள்வி, ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு டேஸ் எனப்படுகிறது. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு டேஸ் எனப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்த கேள்வி, கவிராஜ மார்க்கம் என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்ட இலக்கியம்? கவிராஜ மார்க்கம் என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்ட இலக்கியம்? இதுக்கான ஆன்சர் கன்னடம். அடுத்த கேள்வி, தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை எது? தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை எது? இதுக்கான ஆன்சர் கன்னி. அடுத்த கேள்வி, அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக டேஸால் இயற்றப்பட்ட நூலே தமிழ் விடு தூது ஆகும். அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக டேஸால் இயற்றப்பட்ட நூலே தமிழ் விடு தூது ஆகும். இதுக்கான ஆன்சர் கலிவெண்பா. அடுத்த கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? இதுக்கான ஆன்சர் கால்டுவெல். அடுத்த கேள்வி, கிபி 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் என்னும் அணையை கட்டியவர் யார்? கிபி 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் என்னும் அணையை கட்டியவர் யார்? இதுக்கான ஆன்சர் சர் ஆர்தர் காட்டன். அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? இதுக்கான ஆன்சர் குன்றிமணி. அடுத்த கேள்வி, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்ற புகழ்பெற்ற பொன்மொழியை கூறியவர் யார்? சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்ற புகழ்பெற்ற பொன்மொழியை கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் அறிஞர் அண்ணா. அடுத்த கேள்வி, முசிறி துறைமுகப்பட்டினத்தில் அரேபியர் வணிகம் செய்த இடத்திற்கு டேஸ் என்று பெயரிடப்பட்டிருந்தது. முசிறி துறைமுகப்பட்டினத்தில் அரேபியர் வணிகம் செய்த இடத்திற்கு டேஸ் என்று பெயரிடப்பட்டிருந்தது. இதுக்கான ஆன்சர் பந்தர். அடுத்த கேள்வி, பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் பதிற்றுப்பத்து. அடுத்த கேள்வி, மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை குறிப்பிடும் நூல் எது? மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை குறிப்பிடும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் மதுரை காஞ்சி. அடுத்த கேள்வி, கார் அறுத்தான் இதன் ஆகுபெயர் என்ன? கார் அறுத்தான் இதன் ஆகுபெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் காலவாகு பெயர். அடுத்த கேள்வி, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பாராட்டியவர் யார்? ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பாராட்டியவர் யார்? இதுக்கான ஆன்சர் அறிஞர் அண்ணா. அடுத்த கேள்வி, மின்சாரப்பூ என்னும் நூலுக்காக 2008இல் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர் யார்? மின்சாரப்பூ என்னும் நூலுக்காக 2008இல் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் மேலாண்மை பொன்னுசாமி. அடுத்த கேள்வி, தனது ஜப்பான் அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர் யார்? தனது ஜப்பான் அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் தி ஜானகிராமன்.
அடுத்த கேள்வி, நாகசுர கருவி எந்த மரத்தில் செய்யப்படுகிறது? நாகசுர கருவி எந்த மரத்தில் செய்யப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆச்சா. அடுத்த கேள்வி, மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் யார்? மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் தந்தை பெரியார். அடுத்த கேள்வி, ஹனுமான் மற்றும் நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? ஹனுமான் மற்றும் நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? இதுக்கான ஆன்சர் நா. பிச்சமூர்த்தி. அடுத்த கேள்வி, யசோதர காவியம் எனும் நூல் யசோதரன் என்னும் டேஸ் நாட்டு மன்னனின் வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிறது. யசோதர காவியம் எனும் நூல் யசோதரன் என்னும் டேஸ் நாட்டு மன்னனின் வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிறது. இதுக்கான ஆன்சர் அவந்தி நாட்டு மன்னன். அடுத்த கேள்வி, அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றியமைவது எது? அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றியமைவது எது? இதுக்கான ஆன்சர் எதுகை தொடை. அடுத்த கேள்வி, அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலை எழுதியவர் யார்? அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் எஸ்.பி. சட்டர்ஜி. அடுத்த கேள்வி, நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பது யாருடைய கூற்று? நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பது யாருடைய கூற்று? இதுக்கான ஆன்சர் தெரன்ஸ். அடுத்த கேள்வி, படுதிரை வையம் பாத்திய பண்பே என்னும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது? படுதிரை வையம் பாத்திய பண்பே என்னும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்த கேள்வி, நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் அண்டோனினஸ் ஆதலால் உரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்றவர் யார்? நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் அண்டோனினஸ் ஆதலால் உரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் மார்க்ஸ் அரேலியஸ். அடுத்த கேள்வி, உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு 2010 தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் நடைபெற்றது. உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு 2010 தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் கோயம்புத்தூர். அடுத்த கேள்வி, தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் யார்? இதுக்கான ஆன்சர் தனிநாயகம் அடிகள். நன்றி.